முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் திமுக விமர்சனங்கள் அதையெல்லாம் தாண்டி அவர் சொல்வது 210 இடங்கள்ல அதிமுக வெற்றி பெறும் அப்படின்றாரு. நல்ல வலுவான கூட்டணி அமையும் அப்படின்றாரு. தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை. அந்த தீர்மானங்கள்ல வந்ததெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி, இதெல்லாம் இன்னைக்கு நீங்க என்ன டேக்அவே பாக்குறீங்க அவருடைய? மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடியிருக்கக்கூடிய சபை, அங்க ஒரு 210 இடங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறது அந்த தொண்டர்கள் மத்தியில முதல்ல ஒரு நம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 200 இடங்களுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு வர நேரத்துல அதை விட கூடுதலா ஒரு 10 அப்படிங்கறத இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்து 210 அப்படிங்கிறார். அது தொண்டர்கள் கிட்ட, நிர்வாகிகள் கிட்ட நம்பிக்கையை தெளிக்கக்கூடிய வார்த்தை. அதுக்கு ஒரு கணக்கு சொல்றாருல. ஆமா, அந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் வேற, சட்டமன்ற தேர்தல் ஓட்டிங் பேட்டர்ன் வேறன்னு அதுல ஒரு 75 தொகுதி நம்ம ஜெயிச்சோம், இதுல 84 தொகுதி ஜெயிச்சோம்னு அவர் 210க்கு அவர் ஒரு கணக்கு சொல்றாருல, அதை டீகோட் பண்ணுங்க. இல்ல நிச்சயமா அந்த கணக்குல தான் அதாவது அவருக்கு சாதகமாக அந்த கணக்குகளை அவர் வடிவமைத்துக் கொள்கிறார். அந்த கணக்குக்குள்ள எனக்கு சில கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு முன்பு சொல்ற ஒரு விஷயம் என்ன சொன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 லட்சம் ஓட்டுகள்ல தான் நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்தோம். சரியா சொல்ல போனா 43 தொகுதிகளை நம்ம 2 லட்சம் ஓட்டுல இழந்தோம் அப்படிங்கிறார். அதுக்கு காரணம் டிடிவி தினகரன் அவர்கள் 21 தொகுதிகளில் ஓட்டை பிரித்தார். இப்ப நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்த ஓட்டையும் நீங்க சேர்த்துக்கிறீங்கல்ல, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமா தானே ஓ பன்னீர்செல்வம் இருந்தாரு, டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தாரு. அந்த இருவருடைய நிலை இப்ப என்ன அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று தேமுதிக இன்னைக்கு உங்களோட கூட்டணியில் வந்துருச்சா, அது கூட இன்னும் பேசிட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க எல்லா கிரெடிட்டும் எடுத்துக்கிறீங்க. எங்களோட பலம் அப்படின்னு நீங்க சொல்றது 234 தொகுதிகளையும் நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல் படி லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா 10 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு சட்டமன்ற வாரியா பிரிக்கிறப்ப. அதே இது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக எடுத்த ஓட்டையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஓட்டையும் கூட்டுனீங்கன்னா 41.3% ஓட்டுகள் வருது. 41% ஓட்டு நல்ல ஓட்டு தான். இது ஒரு பெருவாரியான ஓட்டு. பட் விஜய்ங்கிற ஒரு சக்தி உள்ள வந்திருக்குல்ல, அந்த சக்தி எந்த ஓட்டுமே எடுக்காதா, 0% நின்றுமா? அந்த கணக்குல தான் நிறைய பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். இது ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். விஜயை பற்றி அவர்கள் மதிப்பீடு செய்யல. இன்னொன்று, விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பொருட்டாவே இல்லாம தேர்தல் களத்தை சந்திச்சிட்டு இருக்காரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த இதை எடுத்துக்கிறாரு, உரிமை எடுத்துக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களுடைய படத்தோட செங்கோட்டையன் போய் சந்திக்கிறார். இதுக்கெல்லாம் எந்த விமர்சனங்களும் பதில் இன்னும் சுருக்கமா நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்யணும்னு பாக்குறேன். இன்னைக்கு நம்ம இணைப்பு, ஒருங்கிணைப்பு, சமரசம் இந்த மாதிரி வார்த்தைகள் எதையுமே பார்க்க முடியல. துரோகிகள், அரசியல் புரோக்கர்கள், உறவாடி கெடுப்பவர்கள், இந்த மாதிரி வார்த்தை சொல்லாடல்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. அவர் ஒரு ரிஃபைன்ட் பாலிட்டிஷியன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மீண்டும் ஒரு முறை அவருடைய ஆளுமையை அவர் நிரூபித்திருக்கிறார். ஆனா தேர்தல் கணக்குல இது அவருக்கு பலன் தரும்னு பாக்குறீங்களா? இல்ல, நிச்சயமா இது கொஞ்சம் சிறிய பலவீனம் தான் நான் பாக்குறேன். பட் அவர் ஏதோ ஒரு கணக்கு வைத்திருக்காரு. இப்ப சொல்றாரு 210 இடம் அப்படிங்கிறாரு. அது நமக்குடைய கணக்குல பார்க்கிறப்ப இந்த கால்குலேஷன் ஒரு தவறான கால்குலேஷன் மாதிரி நமக்கு தோணுது. பட் அவருடைய பார்வையில இவர்கள் இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கான வியூகங்கள் அவர் வகுத்திருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு இணைப்பு, ஒருங்கிணைப்பு நீங்க கேட்டதை போல தனிக்கட்சியா வந்தா கூட அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா என்கிற இடம் கூட அதிமுக கையில் இருக்கு. நீங்க எல்லா அதிகாரங்களும் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரம் ஓங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் இந்த பொதுக்குழு நமக்கு உணர்த்தி இருக்கு. இந்த பொதுக்குழு கட்டற்ற, வரம்பற்ற அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கரங்கள்ல கொடுத்திருக்கு. அதுதான் இதை நான் புரிஞ்சுக்கிறேனே ஒழிய துரோகிகள் அப்படின்னு அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற அந்த சொல்லாடல் என்பது பிரிந்து சென்றவர்கள் இனி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தீவிரமான முடிவை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறதே உணர்வு. அதான் அப்ஜெக்டிவ் இன்னைக்கு அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி திருமிகு சுவாமிநாதன். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.